Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு beautiful glam saree Indian makeup look எடுத்துட்டு வந்திருக்கேன். Actually இது நான் தீபாவளிக்காக film பண்ணேன், but due to some reasons என்னால அதை post பண்ண முடியல. But better late than never. So இன்னைக்கு இதை upload பண்ணலாம்னு நான் இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மோக்கி ஒரு மாதிரி பேபி பிங்க் ஸ்மோக்கி ஐ சட்டில் கிளாம் இந்தியன் கிளாம் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பெனிஃபிட் foolproof ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன், ஷேட் 05. ஸோ அதை வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு டூ ஃபேஸ்ட் பாண்ட் திஸ் வே கன்சீலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ்க்கு மேலே ஐ மேக்கப்புக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டெப்லேயே வந்து ஐப்ரோஸையும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணி நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய பேக் கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த கன்சீலரை டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோவுக்கு HUDA BEAUTY Nude Rich ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைட் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிங்க் ஷேட் மேட் ஐஷேடோ ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து அதை வந்து ட்ரான்சிஷனாக என்னுடைய க்ரீஸில் நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அந்த சேம் ஐஷேடோவே வந்து அவுட்டர் கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஸ்லைட்டாக விங்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் என்னுடைய ஐஸுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ரோஸி மாவ் ஐஷேடோ வந்து ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய கண்ணை இன்னும் கொஞ்சம் டீப் செட்டாக இருக்கிற மாதிரி காட்டும். அகெயின் அந்த சேம் ஐஷேடோவை என்னுடைய அவுட்டர் கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி புல் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த DECAY Perversion கோல் எடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் ஒரு V ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்டெப் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஐ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஐக்கு போகணும், இல்லைனா காஜல் செட் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ காஜல் அப்ளை பண்ண உடனே நான் ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து இந்த காஜலை நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐ மேக்கப்பு இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்மோக்கி எலிமெண்ட் ஆட் பண்ண போகுது. அது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த சேம் பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஒரு டீப் ப்ளம் மேட் ஐஷேடோ எடுத்து நம்ம காஜல் அப்ளை பண்ணதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐஷேடோவை அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் டூ ஃபேஸ் கன்சீலர் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி என்னுடைய சென்டர் ஆஃப் தி ஐலிட்டில் வச்சு ஒரு ஃப்ளாட் கன்சீலர் ப்ரஷால் இந்த மாதிரி டேப் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி கட் க்ரீஸ்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் என்னுடைய ஷிம்மர் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து உங்களுடைய ஷிம்மர் ஐஷேடோவை நல்லா பாப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஒரு கிளிட்டரி பியூட்டிஃபுல் பேபி பிங்க் ஐஷேடோ அந்த சேம் HUDA BEAUTY பேலட்லேருந்து எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டேன். திருப்பியும் அந்த டேப்பர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ரோஸி மாவ் மேட் ஐஷேடோ இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஷிம்மர் ஐஷேடோவையும் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுத்தோம்ல அதையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐஷேடோவை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஐ மேக்கப் நல்லா சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான்
நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த ஸ்மாஷ்பாக்ஸ் போர் மினிமைசிங் ப்ரைமர் எடுத்து என்னுடைய ஃபேஸோடைய மெயின் போர்ஷன்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸாலேயே நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு அமேசிங்கான மேட்டிஃபையிங் ப்ரைமர் அண்ட் ஆல்சோ போர்ஸும் நல்லா ஃபில் பண்ணிவிடும். ஃபவுண்டேஷனுக்கு டூ ஃபேஸ் பாண்ட் திஸ் வே ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து மேப்பிள். அதை வந்து இந்த ட்ரக் ஸ்டோர் கம்பெனி டேம்ப் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்டும் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். பட் இதில் நிறைய கவரேஜ் இருக்குது. ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரு ஆக்னே ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது தாராளமாக உங்களுக்கு கவர் பண்ணிடும். அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூ ஃபேஸ் பாண்ட் திஸ் வே கன்சீலர் என்னுடைய ஷேட் வந்து பட்டர்ஸ்காட்ச். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எனக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஐஸோடைய கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக அதை ஸ்வைப் பண்ணாமல் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபோர்ஹெட்க்கு சென்டரில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். திருப்பியும் என்னுடைய டேம்ப் பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஜென்டலாக இந்த கன்சீலரை டேப் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ண போகிறேன். இது நல்ல ஒரு ஹை கவரேஜ் கன்சீலர்னால நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பேஸ் மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு ஹுடா பியூட்டியோடைய ஈஸி பேக் பனானா பிரெட் ஷேட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த டேம்ப் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணியே நிறைய எடுத்து இந்த மாதிரி கண்ணுக்கடியில் பேக் பண்ணிக்கிறேன். அகெயின் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா இது ஒரு அமேசிங்கான பவுடர் உங்களுடைய ஆயிலெலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது என்னுடைய ஸ்மைல் லைன்ஸ்லையும் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு அங்கே க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபோர்ஹெட்லேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த போர்ஷன் எனக்கு டக்குன்னு ஆயிலி ஆகிடும். இப்போது என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அர்பன் டிகே பர்வர்ஷன் கோல் எடுத்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணாமல் என்னுடைய லோவர் லேஷ் லைன் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி சென்டர்ஸ் ஆஃப் தி லோவர் லேஷ் லைன் வரைக்கும் நல்லா ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக இன்னர் கார்னர்ஸ் வரைக்கும் நான் போகலை, பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் இமீடியட்லி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து அதை ஸ்மஜ் அவுட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அது முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய பவுடர் ப்ரஷ் எடுத்து இந்த எக்ஸஸ் பவுடர்லாம் ஃபுல்லாக ப்ரஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரிமைனிங் ஏரியாஸை செட் பண்ணுறதுக்கு அந்த சேம் ஹூடா பியூட்டி பவுடரை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐலைனருக்கு NYX எபிக் ஐலைனர் எடுத்திருக்கேன் பிளாக் ஷேடில். இது ஒரு பியூட்டிஃபுல் ஈஸி டு யூஸ் ஐலைனர். இன்றைக்கி நம்ம விங்ட் ஐலைனர்லாம் எதுவும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு மாடரேட்டான ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணுறேன் என்னுடைய அப்பர் லேஷ் லைனில். மஸ்காராக்கு டூ ஃபேஸ் டேம் கேர்ள் மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மினி சைஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஸ்கல்ப்ட் அண்ட் கான்டோர் பேலட் டார்க் வேரியண்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஷேட் ஸ்டர் அப்படின்னு ஒரு ஷேட், அதை வந்து ஒரு ஆங்கிள்ட் ப்ரஷில் இந்த மாதிரி எடுத்து என்னுடைய ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ப்ரான்ஸியான ஒரு கான்டோர் கொடுக்குற ஒரு ஷேட், என்னுடைய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட். அண்ட் அகெயின் என்னுடைய பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட்லேயும் இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு வார்ம்த் ஆட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜாலைனையும் இதே பவுடராலேயே ஸ்கல்ப்ட் பண்ணிக்க போகிறேன்.
அண்ட் என்னுடைய நோஸ் கான்டூர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நோஸ்க்கு 2 சைட்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளஷருக்கு COLORBAR Cheek Illusion blush ஷேட் வந்து ஸ்வீட் ஸ்கார்லெட். இது ஒரு பியூட்டிஃபுல் blusher ஷேட். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அமேசிங்கான ஒரு blusher கலர். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சீக்ஸில் இந்த மாதிரி ஒரு லைட் வாஷ் ஆஃப் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஹைலைட்டிங்க்கு Becca shimmering skin perfector எடுத்திருக்கேன். ஷேட் வந்து champagne pop, one of the most popular Becca highlighters. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப பிளிங்கியாக ஹைலைட் அப்ளை பண்ணலை. அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் த நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் Cupid's bow, சின் அங்கேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து என்னுடைய இன்னோ கார்னர்ஸ் அண்ட் ப்ரவ் போனையும் ஹைலைட் பண்ணுறேன். அந்த சேம் ஹைலைட்டரையே என்னுடைய ஐலிட்ஸ்க்கு சென்டர் போர்ஷன்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷிம்மரி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு. ஐலாஷஸ்க்கு என்னுடைய HUDA BEAUTY ஐலாஷஸ் இந்த ஸ்டைல் வந்து Olivia. ஸோ இது வந்து ஆஃப் கேமரா போயிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ லிப்ஸ்க்கு போயிடலாம். அதுக்கு இந்த MAC chestnut லிப் லைனர் எடுத்திருக்கேன். எடுத்து என்னோடய லிப்ஸை சட்டலாக ஓவர் ட்ரா பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டீப் டார்க் ப்ரௌன் ஷேட். எஸ்பெஷலி உங்களுக்கு டஸ்கி கம்ப்ளெக்ஷன்ஸ்னால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு அழகான லிப் லைனர். ஆல்மோஸ்ட் எல்லா லிப்ஸ்டிக்ஸ்க்குமே இந்த லிப் லைனர் சூட் ஆகும். லிப்ஸ்டிக்கு MAC Powderkiss Lipstick Stay Curious அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் கோரல் மேட் லிப்ஸ்டிக் எடுத்து லிப்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா MAC மேட் லிப்ஸ்டிக் Whirl அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஷேடில் எடுத்து அதே லிப்ஸ்டிக்கு மேலேயே ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நம்ம லிப்ஸ்டிக் கலரை வந்து டோன் டவுன் பண்ணிடும், பிகாஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக போக வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு இந்த லுக்குக்கு. எனக்கு லிப் க்ளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் Too Faced ஒரிஜினல் லிப் ப்ளம்பர் எடுத்து சென்டர்ஸ் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஜூஸி ப்ளம்ப்ட் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு லிப்ஸில். எஸ்பெஷலி உங்களுக்கு தின் லிப்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியலி ஒரு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு குட்டி ஸ்டோன் பிந்தி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பட் ஒன் லாஸ்ட் ஸ்டெப், அது வந்து நம்ம மேக்கப்பை செட் பண்ணுறது. ஸோ அதுக்காக இந்த MAC Prep and Prime Fix Plus கோகோனட் வேரியண்ட்டில் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அதை ஸ்ப்ரே பண்ணி மேக்கப்பை நல்லா லாக் பண்ணிக்கிறேன். And that is the finished makeup look. Super Glam Indian makeup look for Saree. ரொம்ப ஒரு பிரிட்டியாக அழகாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவிட்டிஸ் ஆர் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த மேக்கப் லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் என்னுடைய இந்த ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சாரீ என்னுடைய வெட்டிங் சாரீ. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ. பியூட்டிஃபுல் பேஸ்டல் பிங்க் சாரீ. இது ஒரிஜினலி நான் வந்து திவாலிக்கு க்ரியேட் பண்ண ஒரு மேக்கப் லுக். பட் என்னால் ஃபியூ பர்சனல் ரீசன்ஸால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு பெரிய ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.